லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மோட்டர் பைக்கு என்னக்கா பழைய பைக்க போய் வாங்கி வச்சிருக்க? ரஜினி தேங்க்ஸ் ரஜினி. என்ன சொன்ன ராதிகா? பழைய பைக்கா? இது என் டைகர். ரஜினி ஒரு புது பைக் வாங்கி கொடுத்திருந்தா கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். இந்த பைக் நான் யார்கிட்ட கொடுத்தேன்னு எனக்காக தேடி போய் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கா. இதுக்கு பேர் தான் லவ். இதை விட பெஸ்ட் பர்த்டே என் லைஃப்ல இருக்க முடியுமா சொல்லு? சூப்பர் 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 பிரமாதமா இருக்குல்ல? என் புள்ள முகம் காலையில இருந்து வாடியே இருந்துச்சு. அத ஒரே நிமிஷத்துல மாத்திட்டாத்தா. நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் எப்பவும் சந்தோஷமாவே இருக்கணும். ரஜினி வாழ்த்துற வரைக்கும் பார்த்திபா சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்திருக்கான். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா ரஜினி, காலையில இருந்து அவன் சாப்பிடவே இல்லை தெரியுமா? இல்லங்க,
ஏங்க சாப்பிடாம இருப்பியா நீ? சாப்பிடாம இருப்பியா அப்படிதான் சொல்லு. அப்படிதான். சாப்பிடாம இருப்ப ஏங்க சாப்பிடாம இருப்பியா சொல்லு இல்ல இல்ல சொல்லு என்னங்க இப்ப பாருங்க, இப்ப போய் நான் எப்படி சாப்பிடுறேன்னு மட்டும் பாருங்க. பாப்போம் பாப்போம். மா நீ போய் சாப்பாடு எடுத்து வைமா. ஆ, சரி போ அத்தா போ போ. சரி சரி வாங்க. ஆ, போ 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 அத்தா, உள்ள போய் எடுத்து வை போ. ஆ, வாங்க சகல, ஆ. நம்ம உள்ள போய் வேலையை பார்ப்போம். கரெக்டா சொன்னீங்க. ம் சரி பிள்ளைங்களா, வாங்க முதல்ல வாங்க. வாங்க என் கண்ணு பற்றம் போல இருக்கு. சாப்பிடலாம் வாங்க வாங்க. வா போலாம். லவ் யூ so much ரஜினி. சரி வா. ம். பாத்திப்பா, இன்னைக்கு தான் சூப்பர் நியூஸ்பா. ராதிகா, எல்லாம் பூ என் எடுத்து வச்சிருக்கேன், வாடி. என்ன புதுசாவா இருக்க போகுது? இப்பெல்லாம் போன்ல எல்லாத்தையுமே பாத்துறேன். என்ன சகல, பேப்பர்லாம் படிப்பீங்களா? பேப்பர் படிக்கலன்னா எனக்கு தூக்கமே வராதேப்பா. சரி சரி. இப்படியே இதை கட்டி முடிக்க 1 மணி நேரம் ஆயிடும். ஆனா இப்பெல்லாம் பாத்திமா. ரொம்ப இதுவா இருக்கு. வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க, உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்கப்பா. உட்காருங்க. உட்காருங்க. அனிதா உட்காருமா. இல்ல பரவாயில்ல. ஒரு நிமிஷம். ரஜினி, வரேம்மா. வரா பாருங்க. அத்தை மாமா வாங்க. அனிதா உட்காரு. நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ. என்ன மா, இவனை பார்க்க தானே வந்தீங்க? அவனுக்கு நம்மள வாங்கன்னு வாயால கூப்பிடுறதுக்கு ஒரு வாய் கூட வரல பாத்தீங்களா? ஆனா நான் ஒண்ணும் உங்களை மாதிரி வெளியே போங்கன்னு விரட்டல. பார்த்திபா, அப்படிலாம் பேசாத பார்த்திபா, தப்பு. அனிதா நீ உட்காரு. அட காளிமுத்து, அட 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 அட, வா 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 வா, உட்கார் உட்கார் உட்காரு உட்கார்றா, உட்காரு கமலா. ஆ. நினைச்சேன் எப்படியே நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு வந்து இப்படி நிக்கிறதுக்கு நேத்தே வந்திருக்கலாம்ல. என்ன வீம்பு வேடி கிடக்கு பெத்த புள்ள கிட்ட உனக்கு? பாசம் ஒரு பக்கம் இருந்தா போதுமாத்த? தோ இவங்க பெத்தவங்க தானே.
பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசணும்னு கூட தோணல அவனுக்கு. ஆனா இவங்க அவனை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. அதான் கூட்டிட்டு வந்தேன். அதேதான் நானும் கேக்குறேன். நீங்க கொடுத்து அனுப்பின கிஃப்டா எனக்கு பெருசு? யாரோ 3வது மனுஷனுக்கு கடமைக்கு அனுப்பின மாதிரில அனுப்பியிருக்கீங்க. நேர்ல வந்து அட்லீஸ்ட் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. வீடு தேடி வந்தவன இவ சொன்னான்னு போலீஸ் விட்டு விரட்டினீங்கல்ல. இப்ப கூட இவ பர்மிஷனோட தானே இங்க வந்திருக்கீங்க. நீங்களா வரல. டேய் டேய் போதும்டா. நானும் பாத்துக்கிட்டு இருக்க, ரொம்ப தான் பேசிக்கிட்டே இருக்க. கோபத்துல ஏதோ அப்படி பண்ணிட்டாங்கன்னா பெத்தவங்க தானடா. அத்த, நான் தனியா அங்க போய் அவங்க என்ன எப்படி நடத்திருந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. நான் பொண்டாட்டியோட போய் நிக்கிறேன். எப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க நீங்களே பாத்தீங்கல்ல. பார்த்திபா, விடு அத பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்க? அவங்க இப்போ நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. இது சந்தோஷம் தானே பார்த்திபா? பழசெல்லாம் மறந்துரு. இல்ல ரஜினி, அங்க உங்க உரிமைக்காக போராடினீங்க. அங்க என்ன பேச வேணான்னு சொல்லிட்டேன். இப்ப நான் பேசியே ஆகணும். இங்க வந்து என்னதான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டல்ல நீ? என்னடா உன் பொண்டாட்டிய நாங்க மதிக்கலன்னு எங்களை அசிங்கப்படுத்துறியா? மா, ரஜினி வீட்டுல என்ன மதிக்கலன்னு தானே 3 பேர் சேர்ந்து அப்படி பேசுனீங்க. அன்னைக்கு ரஜினி வீட்டுக்கு வந்தப்போ என்ன பேசுனீங்க? பார்த்திபா, தயவு செஞ்சு கோவப்படாத. பெத்த பாசத்துலதான் உன்னை தேடி வந்திருக்காங்க. ஆமா பார்த்திபா, குடும்பம்னா 1-2 மனக்கசப்பு வரதான் செய்யும். அதுக்காக அதையே புடிச்சுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கலாமா? பிரச்சனை சரியாகுமான்னு சொல்லுப்பா. அவங்க 2 பேரும் மனசிறங்கி வந்திருக்காங்க. நீயும் கொஞ்சம் இறங்கி போன பார்த்திபா. ஆமா பார்த்திபா, எவ்வளவு பெரிய தப்பலாமோ செஞ்சவங்களே மன்னிச்சவன் நீ. இப்படி பெத்தவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடாத பார்த்திபா. பாத்தியா பார்த்திபா, நீ என்கிட்ட பேசுறதுக்கு இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இவங்க சப்போர்ட்லாம் தேவைப்படுது எனக்கு. நீங்க அப்படி ஆக்கிக்கிட்டீங்க. அதானே, உங்க எல்லார விட ரஜினி அக்கா தான் பார்த்திபனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. நேத்து பிறந்த நாளைக்கு கூட அவ கொடுத்த கிஃப்ட் தான் பெஸ்ட்னு பார்த்திபனே சந்தோஷப்பட்டான். ஓஹோ, உங்க குடும்பத்துக்காக தானே அந்த பைக்கே வித்தாம இப்போ அதே திருப்பி வாங்கி கொடுத்துட்டு இதுல பெருமை வேற. அன்னைக்கு பைக் எங்கன்னு கேட்டதுக்கு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்கேன்னு என்கிட்ட போய் வேற சொன்னான். கிஃப்டா, பெரிய கிஃப்ட். ஆமா, எனக்கு அது பெரிய கிஃப்ட் தான். எனக்கு அந்த பைக் எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே நல்லா தெரியும். அதை நான் வித்துட்டேன்னு தெரிஞ்சது இல்ல. ஆனா அதை வாங்கி தரணும்னு உனக்கு ஏதாவது தோணுச்சா? அவளுக்கு தானே தோணுச்சு. அவ என்ன புரிஞ்சு வச்சிருக்கா. நீ இப்பெல்லாம் வெறும் ஈகோ மட்டும் தான் பாக்குற. அக்காங்கிற இடத்த மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏண்டா, எங்களை விட நேத்து வந்தவ உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காளா? அவளுக்கு என்ன தெரியும் உன்னை பத்தி? அத்தை, உங்களை விட அதிகமா நான் தான் பார்த்திபனை புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எங்கேயும் சொல்லல. ஆனா உங்க பிள்ளைய நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரிதான் இப்போ ஏன் புருஷனை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். பார்த்திபன் வீட்டை விட்டு வெளியில எங்க போயிருக்கான்னு கேட்டா கூட சொல்ல தெரியாது. அனிதா, அது உனக்காக பார்த்திபனை விட்டு கொடுத்து விலகி நின்றதுனால தான் அதெல்லாம் நடந்துச்சு. அத மறந்துடாத அனிதா. என்ன ரஜினி, என்கிட்டயே போட்டிக்கு வரியா? சம்பந்தியம்மா, ரஜினி அந்த மாதிரி போட்டி போடுறவெல்லாம் கிடையாதும்மா. அம்மா அமைதியா இருமா. சும்மா இருக்கிற அக்காவை அவங்க தானே இப்ப போட்டிக்கு கூப்பிடுறாங்க. அக்கா எதுக்கு அமைதியா இருக்கணும்? போட்டி நடத்தி தான் பாக்கட்டுமே. அதானே, நடத்திட்டா சரி. போட்டி தானே, நடத்திரும்.
அம்மாக்காரி புள்ளைய எப்படி புரிஞ்சு வச்சிருக்கா, பொண்டாட்டி எப்படி புருஷனை புரிஞ்சு வச்சிருக்கான்னு பாத்துறேன் நானும். ம்? என்ன கமலா, நீ என்ன சொல்ற? நடத்திடுவோமா? பாத்துடலாம் நீ. ரஜினி, நீ என்ன சொல்ற? சரி சரி, போய் அந்த பேப்பரையும் பேனாவையும் கொண்டு வா. பார்த்திபனை பத்தி நான் கேக்குற கேள்விக்கு யாரு சரியா பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். சரிங்க அத்தை, நான் போய் கொண்டு வரேன். போ. அம்மா, ஒரு ஆபீஸ் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். நான் போட்டிக்கு ரெடிமா, பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு வாத்தா. ஹலோ. என்ன அத்தா? காப்பி தண்ணி குடுக்க தானே வந்த? நின்னுகிட்டே இருக்க, குடு. ஆமா சார். பில் என்கிட்ட தான் இருக்கு, இருங்க பார்த்து சொல்றேன். அதான் சார். யா, தேங்க்ஸ். என்ன பார்த்திபா? அதாங்க, இந்த போட்டி அது இதுன்னு எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீங்க ஏன் அதை அக்செப்ட் பண்ணீங்க? நீ ஏன் போட்டி வேண்டான்னு சொல்றன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க சொல்லுங்க, அதையும் தான் கேட்போமே. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல. நான் தோத்து போயிடுவேன்னு பயப்படுறேன்ல. விளையாடாதீங்க. நான் உள்ள போறேன். ஏங்க பார்த்திபா, நான் ஜெயிச்சுட்டா உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுவேன். நான் தோத்துட்டா உன்னை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுவேன். நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன். ஏன்னா நான் உன் பொண்டாட்டி.